சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். இன்றைக்கி பஞ்சபூதங்களில் அதாவது பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் 5 பறவைகள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு பஞ்சபூதத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அது என்னன்னு பார்க்கலாம். பஞ்சபட்சின்றது வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் சொல்லக்கூடிய 5 பட்சிகள் தான் பஞ்சபட்சியுடைய மிக முக்கியமான பறவைகள். இந்த பறவைகள் ஏன் ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்குமான விளக்கத்தை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள், வல்லூருக்கு நிலத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீரை கொடுத்துருக்காங்க. காகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோழிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காற்றை கொடுத்துருக்காங்க. கடைசியாக இருக்கக்கூடிய மயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஏன் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பஞ்சபட்சிகள் இந்த 5 பறவைகள் 5 பஞ்சபூதங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது மனித உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் இந்த பறவையை தான் ஆளுது அப்படின்னு சொல்கிறது தான் பஞ்சபட்ச சாஸ்திரம். இதில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்சியில் பிறந்திருப்போம். அதாவது பஞ்சபட்சியில் பிறந்திருப்போம். அப்போ அவங்க அந்த அதிகாரத்தோடு பிறந்திருப்பாங்க. இப்போ நிலத்தத்துவத்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நில சம்மந்தமான இதில் அவங்க வலுவானவங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் நெருப்பு தத்துவத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நெருப்பு சம்மந்தமான உடலில் எல்லா எனர்ஜியை விட அது அதிகமாக இருக்கும். அதுதான் பஞ்சபட்சி குறிக்குது. இதில் ஏதாவது ஒரு பஞ்சபட்சி நமக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நம்ம உடலில் பிரச்சனைகள் வரதான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.